சின்ன டேபிள் இந்த சோஃபாவில் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இதில் ஏதாவது டீ காஃபி வைக்கிறதுக்காக இது வந்து அமேசான்லேருந்து பை பண்ணது. இது பிளாக் மேட்சிங் அரேஞ்ச் பண்ணது. நான் வந்து இதில் சொன்னேன், இதில் டூ நாட் சிட்னு எழுதி ஒட்டிங்கன்னு சொன்னேன். அது 2 தடவை சொன்னேன், 3 தடவை சொன்னேன், யாரும் பண்ணவே இல்லை. கடைசியாக ஒட்டிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சும்மா ஒரு நோட் எடுத்து சும்மா தானே கேட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இதில் ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஒட்டிட்டு 2 ஸ்டிக்கர் போட்டு விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி நான் இவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய இந்த செல்லோட்ட பரத்தில் அந்த பெரிய அழகாக வந்துடும். அதில் வந்து சின்னது டூ நாட் சிட் அப்படின்னு எழுதி அது உள்ள ஒட்டி வச்சினோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக கவராக இருக்கும். தண்ணி இனி பட்டாலும் ஒன்றும் செய்யாது, சேஃபாக லாங் டேர்ம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் நினச்சது, நான் இவ்வளோ ஸ்மார்ட்டாக, இவ்வளோ கரெக்டாக, இவ்வளோ பெர்ஃபெக்டாக இப்படின்னா கிழிஞ்சு போயிடுது. என்ன இருக்குல்ல, அது கிழிஞ்சு போயிடும். இப்படிலாம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். ஆனால் அதுங்க மண்டைக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ, இந்த குருவி மண்டைக்கு அந்த நாலேஜுக்கு இருக்கிற சும்மா அப்படி எழுதி இப்படி ஒட்டி வச்சு போயிட்டாங்க. இதில் தான் வைக்க முடியாது, என்ன இருக்குல்ல, இப்படி கிழிஞ்சிரும், இப்படி பண்ணிச்சிருக்காங்க. நான் நினச்சது இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது பெரிய ஸ்டிக்கர் உள்ள டூ நாட் சிக்னல் எழுதி 4 சைடு விட்டாங்கன்னா எண்ணத்தை வச்சு தொடச்சாலும் சரி அது அப்படி இருக்கும். உங்கள் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது. அதை சரியாக கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம யார் கூட பேசிகிட்டு இருக்கோம், இதுங்க மரமண்டைங்க, இதுங்களுக்கு இவ்வளோ தான் நாலேஜ் இருக்குது, இதுங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, இப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியலை, நான் வந்து சரியாக சொல்லலை. அதனால் இப்படி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் யாராவது செய்ய வைக்கணும் போது கால்குலேஷன் வந்து இதை பொறுத்தா இருக்கும். இப்படி இந்த விஷயம் பண்ணதுக்கு இந்த பாடம் இருக்க, நம்ம நினச்ச விஷயங்களை மற்றவங்கிட்ட சொல்லி செய்யணும்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ லைஃப் இஸ் ஸோ சேலஞ்சிங். ஒரு மேனேஜ்மெண்ட்டு நெக்ஸ்ட் லெவல் டீமை கொண்டு போகணும், ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னா இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. என்ன சொன்னீங்க, நீங்கள் தானே சொல்லி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க வந்து யோசிக்கவே இல்லை, இந்த விஷயத்தில் இது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சா எவ்வளோ பெஸ்ட்டாக ஒட்டலாம் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. 2வது வந்து அந்த நாலேஜே இருக்காது. இப்போ ஆதிவாசிங்க காட்டுவாசிங்களுக்கு இப்போ ஒரு ஃபோனை காட்டினா இது என்னதுன்னு பார்ப்பாங்க, நல்லா இருக்கும். அந்த அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இவங்களுக்கு இப்படி ஒன்று பண்ண முடியும்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அல்லது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தா அதை பெஸ்ட்டாக பண்ணலாம். யோசிக்க தான் பெஸ்ட்டாக நடக்கும். எதுக்கு 24 hours தனியாக இருங்க, அதை பற்றி யோசிங்கன்னு சொல்லலாம். அப்புறம் யோசித்து முடிச்சு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது புரியாது மக்களுக்கு, எதிர்த்து நிற்பாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு, திங்கிங் வேறு, தாட்ஸ் வேறு, அதை பிடிச்சிக்கிட்டு நான் மாற மாட்டேன் அப்படின்னு நிற்பாங்க. நம்ம மனுஷங்க வந்து டைனோசர்ஸ் எல்லாம் செத்து போச்சு, மனுஷங்க இன்னும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா தே சேஞ்ச் அடாப்டபிலிட்டி. நம்ம சிச்சுவேஷன் வந்து நம்ம மாற்றிக்கிடுவாங்க. ஏதோ புதுசாக பழகணும் படிக்கணும்னா அவங்க வந்து பழகுவாங்க. மனுஷங்க இப்போ குளிர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ட்ராவல் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் வாழ்ந்து விடுவாங்க. இது மனுஷங்க பண்ணுவாங்க. ஆனால் டைனோசர்ஸ் அதெல்லாம் இல்லை. உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது என்னது, எது ரொம்ப நாள் ஜென்ரேஷன் வளர்ந்துருக்கு அப்படின்னா எது அட்ஜஸ்ட் பண்ண முடியுதோ ஒன்று. 2வது எது வந்து அந்த புது விஷயத்தை அடாப்ட் பண்ணிவிட்டு தன்னை மாற்றிக்கிடுதோ அவங்க தான் வளர்ந்துருக்காங்க. அடாப்ட் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக புடியாக இருந்தவங்க வந்து காணாமல் போயிருக்காங்க. அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஒரு உயிரினம் தான். லேஸில் அதை மாற்ற சோஷியல் அனிமல் தானே, நம்மளும் ஒரு அனிமல் தான். ஆனால் சோஷியல் அனிமல். ஆனால் அந்த சோஷியலை நம்ம மாற்றிட்டோம். அது தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிட்டு, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் உலகத்தை ஆண்டிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட உள்ள ஐடியாஸ் மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் சரண்டர் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நான் யார்ட்டையாவது என்ன சொல்லி நான் செய்கிறேன், தெர் இஸ் நோ செகண்ட் தாட். அப்படிங்கும்போது அவங்க எங்கே கூப்பிட்டு போனாலும் நான் கூப்பிட்டு முடியும். இப்போ நான் இப்படி இருக்கேன், உங்கள் இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் செய்யணும். அப்போ என் இடத்துக்கு வரணும். அதர்வைஸ் எல்லாம் ஸ்டக்காகி நிற்கும். டீச்சாச்சு எடுத்துகிட்டு நான் எப்படி எடுக்கணும்னு சொன்னேன். நான் எப்படி எடுக்கணும்னு சொன்னேன்னா அதை வந்து இப்போ அருள் பண்ண போகிறாங்க. யா நான் இவ்வளோகான வச்சுட்டு. ஆனால் அது தெரியுமா, ரன்னிங் லெட்டர் எழுதிருக்கீங்க. அடுத்த பாயிண்ட்டு, ப்ளீஸ் டூ நாட் சிட் கிடையாது, டோன்ட் சிட் ஹியர், அவ்வளோதான். அது பெருசாக எழுதுனீங்கன்னா பெருசாக வச்சுக்கலாம். இது வந்து இது யாருக்குமே புரியாது, பார்க்க முடியாது. பின்னாடி எழுதுங்க. வேறு ஒயிட் ஷீட் இல்லையா, அது சிம்பிளாக முடியும். இது கணக்காக இருக்கலாம், இது ஸ்டிக்கர் இருக்குது. அதில் டூ நாட் சிட் இருக்குன்னா டயலில் இது ரன்னிங் லெட்டர் வேண்டாண்ணா. தெரியாதவங்களும் முன்ன பண்ண தெரியாதவங்க, இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க பார்த்தோன்னா கொஞ்சமாவது புரியும். அந்த மாதிரி எழுதுங்க. டூ நாட் சிட், அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அதில் எழுதிடுங்க. கடற்கலதுமே எழுதுங்க, வச்சு விட்டுருங்க. இதே போட்டு இப்போ இது எவ்வளோ சேஃபாக இருக்குது. இப்போ வந்து யாரும் கிளிக்க முடியாது, இதை வைக்க முடியாது. செஞ்சது வந்து பேருக்கு செய்யணும் அப்படி செஞ்சுட்டாங்க. இதை பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்றத செய்யலை. பெஸ்ட்டாக செய்யணும், இதில் எவ்வளோ எந்த லைஃப் டைம் எப்படி இருக்க முடியுது,
லாங் டேர்ம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கல. அதனால் இப்போ பாருங்கள், இதுலேருந்து கப்பு வச்சு தண்ணி வச்சாலும் சரி துடைச்சாலும் சரி ஒன்றாது. அப்போதை வச்சது டெம்பரரியாக போர்டை போட்டு வச்ச மாதிரி ஆகிட்டு. டன். தேங்க்யூ.